மகிழ வேண்டும். பாதுகாப்பா இருங்க. ஒருத்தர் கூட்டத்துல தயவு பண்ணி தள்ளாதீங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பாக அனைவரும் இருந்து இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவை சிறப்பித்து தர வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி அனைத்து துறையும், காவல்துறையின் அத்தனை பேரும் சேர்ந்து இதை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு மிக மிக அவசியமானது. கூட்டத்துல முன்ன பின்ன இருக்கிறவங்க கவனமா நில்லுங்க. அன்பா நாம முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அவரை அன்போடு முருகப்பெருமானை நாம வரவேற்கலாம். சூரபதுமன் தான் உலகில் பெரியவர், தன்னை விட யாரும் பெரியவர் இல்லை என்கின்ற ஆணவத்தோடு வாழ்ந்தவர். சிவபெருமானிடத்திலே இருந்து பல வரங்களை பெற்றவர். ஏன் சிவபெருமான் இவ்வளவு வரங்களை கொடுக்கணும், வரம் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். தவம் செய்து விட்டால், ஒருவன் ஒழுக்கத்தோடு தவம் செய்தால் அந்த தவத்திற்கு உண்டான பலனை இல்லை என்று மறுக்க இறைவனாலும் இயலாதாம். அதனால்தான் அசுரர்களானாலும் அவர்கள் செய்த தவத்திற்கு வலிமையை தரும் பொருட்டு இறைவன் அவர்களுக்கு வரம் தந்து அவன் நல்லவனாக திருந்துவானா என்கின்ற ஒரு வாய்ப்பையும் அவனுக்கு தந்து பார்த்தார். ஆனால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக சிவனே உருகொண்டு வந்துதான் அழிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை நிறைவேற்றும் வண்ணமாக முருகப்பெருமான் அவதரித்தார். கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகா அதை சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு நமக்கு அழகா சொல்ற. அருவமும் உருவம் ஆகின்னு அது கிபியா கிமு அண்ணார் ஒருத்தர். அவருக்கு அனாதியாய், ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி எப்படி வந்தார்? கருணை கூர் முகம் 6 கொண்டு, முகங்கள் 6 கொண்டு, கருணை கூர் முகங்களை 6 கொண்டு கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தான்னு சொன்னார். அவதரித்தான்னு சொல்லல, பிறந்தான்னு சொல்லல, உதித்தான். சூரியன் உதித்தால் தான் உலகத்திற்கே ஒளி கிடைக்கும். முருகப்பெருமான் உதித்ததனால் தான் தேவர்களின் வாழ்க்கையில் ஒளி மலர்ந்ததாம். அதனால் முருகப்பெருமான் அவதரிக்கவில்லை, அவர் உதித்த தெய்வம் அப்படின்னு அவருக்கு பெயர். எந்த தெய்வத்துக்கும் அந்த சிறப்பு இல்லை, முருகனுக்குத்தான் உதித்த தெய்வம் என்று பெயர். சிவனே முருகனாகி உதித்து தேவர்களை ஆட்கொண்டு அருளுவதற்காக